நானு நேத்து நாதன் எல்லிஸ் அவுட்டுன்னோனே டிப்ரஷன்ல உட்காந்துக்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராமும், யூடியூபும் இருக்கு பாருங்க. சிவன் துபையோட ம். ரீல சஜெஸ்ட் பண்ணுது பவுலிங்க்கு. எவ்வளவு எகத்தாளங்க. டெத் அந்த நாதன் எல்லிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சு கொடுத்துருக்காங்களா அப்படி? அதான் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சர் ஜான்சன் தான் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு 5 பேர் கொடுத்துருந்தாங்க. அவன் அந்த பாட்மன் ஒருத்தர் இருக்காரு. அவரு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரு. டெத் பவுலிங் சூப்பரா போடுவாரு. ஆனா அவரை எடுப்பாங்களா? ஆனா ஆல்ரெடி அவரு ராஜஸ்தான் போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நமக்கு கிடைக்கிறது டவுட் தான். எனக்கு என்ன மறுபடியும் ஆல்ரவுண்டரமா எடுப்பாங்க நினைக்கிறேன். லைக் வந்து பேட்டிங் பண்ற மாதிரி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஆல்ரவுண்டர் எடுக்க மாட்டாங்கப்பா. ஏன்னா டெத் பவுலிங் ஆள் இல்ல. எல்லிஸ் வந்து பெர்ஃபெக்ட் பவுலர். எல்லிஸ் இப்போ பத்திரனாவும் இல்ல, எல்லிஸும் இல்ல. அதனால வந்து 100% பவுலரை தான் எடுக்குவாங்க. ஆனா நாமளே டெத் பவுலிங் போற மாதிரியா? நல்லா இவனுக்கு போய் பேட்ஸ்மேன் இட்டு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ம ஆளுங்க பண்ணக்கூடியது தான். ஆனா சொல்ல முடியாது. மீன்ஸ் அவங்க வந்து ஆல்ரவுண்டர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, பவுலிங் அப்படின்னா இன்டர்நேஷனல் பவுலர் தான் தேவை. இன்டர்நேஷனல் பவுலர்லயே வந்து நல்லா பவுலிங் போட்டு லைட்டா பேட்டிங் பண்ற மாதிரி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, பேட்டிங் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. இதுக்கு மேல நம்ம ஆளுங்க எடுத்தானுங்கனாக்கா அப்புறம் 300 தான் அடிக்கணும். பேட்டிங்ல பிரச்சனை இருக்கு ப்ரோ. பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சு ஓபன் பண்ணுவாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆயுஷ் மாத்ரே கிளிக் ஆவாரான்னு தெரியல. ஆனால் நான் ஆக்சுவலி எப்படி 11 செட் பண்ணியிருக்கேன்னா, இருங்க நான் கட்டுறேன். என்னுடைய 11 படி வந்து சஞ்சு ருத்து தான் ஓபன் பண்ண சொல்லுவேன். சஞ்சு ருத்துவா? ஒன் டவுன் வந்து டெவால் பிரேஸ் ஆடணும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒன் டவுன் ஆடி இருக்கான். சரி, சவுத் ஆப்பிரிக்கா இது அப்புறம் சர்ஃப்ராஸ் கான இருக்கலாம். சர்ஃப்ராஸும் சிவன் துபே பையன். ஏன்னா ஸ்பின் அந்த டைம் தான் போட வருவாங்க. 2 பேரும் ஸ்பின்னு நல்லா ஆடுவானுங்க. 6 வந்து ஊர்வில் பட்டேல். ஏன்னா ஊர்வில் பட்டேல் இப்போ நெட்ல வந்து நல்லா ஃபினிஷிங் தான் ட்ரை பண்ணிருக்காங்க ஊர்வில் பட்டேல. அதனால ஊர்வில் பட்டேல் 6. 7 வந்து ராமகிருஷ்ணா கோஸ். ஏன்னா எனக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, பிளஸ் பேட்டிங் பவுலிங். வாதியாருக்கு இடம் இல்லை. பேட்டிங் நல்லா ஆடுவாரா அவரு? இல்ல, நான் இது ராமகிருஷ்ணா கோஸ் வந்து பவுலிங் எனக்கு சரியா தெரியலப்பா. ஆனா நல்ல ஃபினிஷர் ஆகுறான். நம்மள பேட்டிங் பவுலிங் வந்து மிடில் ஓவர்ல கொடுக்கலாம். மேபி டெத்ல ஒரு ஓவர் கொடுக்கலாம். மிடில் ஓவர் நல்லா போடுவான். அப்புறம் 8வது அகில் ஹுசேன் பவர் பிளேல போடுவான். அவனை பவர் பிளேயர் பாட விட்டு மேட் என்ட்ரி 2 ஓவர் நான் டெத்ல வச்சுக்குவேன். நம்மளுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை பவுலிங்க்கு. 9 வந்து நூர் அகமது, 10 கலீல், 11 வந்து மேட் என்ட்ரி. இம்பாக்ட் பிளேயரா நான் அன்சுல் கோஜா இல்லனா முகேஷ் சௌத்ரி எடுத்து வருவேன். பிரசாந்த் வீர் இருக்காதா? தலைவரை சொல்லவே இல்லையே மெயினி. அதான் சொன்னேன், வாதியாருக்கு இடம் இல்லை இதுல. பிளேயிங் லெவல் வாதியாருக்கு இடம் இல்லை. என்ன இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா என்கிட்ட 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் மிடில் ஓவர்ல வந்து ராமகிருஷ்ணா கோஸும் போட வைப்பேன், ஸ்பின் ஆப்ஷன்ல நூறும் போட வைப்பேன். அகில் ஹுசைனை பவர் பிளேல போட விட்டு அகில் ஹுசைன், கலீல் அஹ்மத், மேட் இவங்க 3 பேரையும் பவர் பிளேல போட விட்டுலாம். இன்ஃபேக்ட் இப்போ நாதன் எல்லிஸ்க்கு ஏதாவது ஒரு நல்ல பவுலர் எடுத்துட்டாங்கன்னா ஓகே, எடுக்கலன்னா எடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இனிஷியலா என் 11ல வந்து ஃபர்ஸ்ட் சர்ஃப்ராஸ் இல்லவே இல்லை. ஏன்னா நான் இப்போத்துக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும்.
ஏன்னா இப்போ தலைவர் வந்து ஒரு ஓவர் தான் ஆட போறாரு. அதுக்கோசரம் எதுக்கு பிளேயிங் லெவல்ல இருக்கணும்னு நான் அவரை எடுத்துட்டேன். இப்போ ஐபிஎல் பாக்குறதே அந்த ஒரிஜினலை பாக்குறதுக்காக தான். அது இல்லாம வந்து கீப்பர் இருந்தா பெஸ்ட் தானே உனக்கு. தோனி கீப்பர் இருந்தா பெஸ்ட் தான். அப்புறம் என்ன? ஆனா தோனி ஆல்ரெடி முட்டி கலந்துச்சு அவருக்கு. ஆல்ரெடி 2 வருஷமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆடினாரு. திரும்ப அவரெல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது. அதுக்காக கிடையாது சஞ்சு அதுக்காக லாஸ்ட் இயர் தானடா அது. ஆக்சுவலா இல்ல இன்னொரு கூட சொல்லியிருந்தாம்பா. இது சஞ்சு வந்து கீப்பிங் பண்ற மாதிரி இருக்குது. தலைவர் வந்து இம்பாக்ட் தான் வருவாரு. பட் ஆனா வந்து லாஸ்ட் 2 ஓவர் வர மாட்டாரு. ஒரு 4 ஒரு டாக் வந்து போயின்னு இருந்துச்சுப்பா. எந்த லெவல்னு தெரியாது. 4 ஓவர் எல்லாம் பேட்டிங் ஆட முடியாது ப்ரோ அவரால. ஆமா. இன்னொரு விஷயம்பா, மெயினா வந்து இப்போ இந்த ஐபிஎல்லும் சரி, சிஎஸ்கே பிரான்சைஸும் சரி, வெறும் அந்த தலையை வச்சுதான் வந்து டிக்கெட்ஸ் இல்லாத வச்சுதான் பண்ணிருக்கானுங்க. ஆமா, அவர் இல்லன்னா அது வந்து தோனி இல்லாம சிஎஸ்கேன்றது முடியாது. யாரு சின்ன தலை இல்லாத சிஎஸ்கே இருக்குது, ஜடேஜா இல்லாத சிஎஸ்கே இருக்குது. பட் தோனி இல்லாத கஷ்டம். அது என்னன்னாக்கா அவரே வந்து அந்த லாஸ்ட் மேட்ச் சேப்பான் ஆடிட்டு எனக்கு போதும் நான் டக் அவுட்ல உட்காரன்னு சொன்னா மட்டும்தான். அவரே சொன்னா மட்டும் தான் வெளியே உட்கார வைக்க முடியும் தவிர. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் ஆடுவாரான்றது டவுட்டு தான். ஏன்னா டீம் காம்படிஷன். ஆமா, இது கொஞ்சம் ஒண்ணு ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா லெவல்ல இருப்பாரு. ஆனா லாஸ்ட் இயர் மாதிரி முட்டி வலி அப்படியே இருக்குன்னா கஷ்டம். டீம் காம்பினேஷனும் ஒரே. இப்போ 1 இயர் ஆச்சுல, அதுக்குள்ள 1 இயர் முடிஞ்சுடா. 1 இயர் முடிஞ்சு. பட் எப்படி இருக்காருன்னு தெரியல, பார்த்தாதான் தெரியும். பாப்போம் இரு, எப்படி 30ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் கூட. அப்போ என்னன்னாக்கா அந்த 11+1ல வந்து ஒரு ஆளை மட்டும் நம்ம ஐடலா விட்டுறணும் அந்த பிளேஸ். ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி நம்ம போட்டு ஒரு டீம் ரெடி பண்ணாலும் நம்ம ஆளுங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து செட் ஆகாதான் தான் இறக்குவாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ண கோஷ் எல்லாம் கண்டிப்பா இறக்க மாட்டாங்க. அதுதான், ஏன்னா நான் ராமகிருஷ்ணா பார்த்து ரொம்ப நல்லா ஆடுறான் பையன். பவுலிங் நல்லா தான் ப்ரோ போடுறான். பட் ஆனா ஸ்பீட் இல்ல. ஸ்பீட் இல்ல. 130 அந்த மாதிரி தான் போடுறான். 140 போடுற பவுலர்லாம் கிடையாது. பட் ஆனா நல்லா போடுவான். யாக்கர் ஓரளவுக்கு நெயில் பண்ணுவான் அந்த பையன். அதனால தான் அவனை மிடில் ஓவர்ல. ஆனா இது வந்து ஒரு ரிஸ்க் தான் அவனை. இன்னொரு விஷயம், பட் ராமகிருஷ்ணா கோஸுக்கு பிரசாந்த் வீர் பரவாயில்ல. பிரசாந்த் வீர் பேட்டிங் பண்ணுவா, பவுலிங் போடுவான்ல. பிரசாந்த் வீர் வந்து பேட்டிங் பண்ண ஓகே. அவன் ஸ்பின்னரு. இன்னொன்னு பவுலிங் அவன் வந்து எப்படி ஜடேஜாக்கு ரீப்ளேஸா தான் இட்டு வந்திருக்காங்க. ஜடேஜா லெவலுக்கு போடுவானான்னு தெரியல. பெருசா அவனுக்கு பவுலிங் ஸ்டார்டும் இல்லை அவனுக்கு. அதனாலதான் நான் பிரசாந்த் வீரும் எடுக்கல, கார்த்திக் சர்மாவும் 11ல எடுக்கல. 2 பேருமே வெளியே தான் உட்காருவாங்க. பட் பிரசாந்த் வீரையும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில எடுத்துருக்காங்க. ஆல்ரவுண்டர் தான். ஜடேஜாக்கு ரீப்ளேஸ் தான். நல்ல பேட்ஸ்மேன், ஒத்துக்கிறேன். பிரசாந்த் வீர் சூப்பர் பேட்ஸ்மேன், நல்லா அடிப்பான். ஆனா பவுலிங் அந்த அளவுக்கு இருக்குமா, 100க்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 11ல ராகுல் சக்கர்லாம் வச்சிருந்தேன் ப்ரோ. எப்போ நாதன் லீஸ் இன்ஜுரி தெரிஞ்சு அப்பதான் இந்த காம்பினேஷன் மாட்டினேன். ஏன்னா இப்ப நாதன் லீஸ் இல்லாம நம்மளுக்கு டெத் பவுலிங் வீக் ஆகுது. பட் இன்னும் நமக்கு அமன் கான் பவுலிங் எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. அமன் கான் பேட்டிங் நல்லா ஆடுவான். பவுலிங் எல்லாம் ஓவருக்கு 25-30 ரன் வச்சிருவாங்க. அவனுக்கு ராமகிருஷ்ணா கோஷ் பெட்டரா தான் போடுவான். ஆனா ஒரு விஷயம் பேஸ்ல மட்டும் மேட் என்ட்ரி பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பிறகு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சுப்பா. பவர் பிளே போட்டுருவான். இன்னொன்னு என்னன்னாக்கா இப்போ நடக்க இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஆடி இந்த பார்த்து. ஆனா ஒன்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிட்ட பிறகு ஒரு 2 மேட்ச் ஆயிட்ட பிறகுதான் நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம்னு தெரியும். ஏன்னா எப்பவுமே வந்து சிஎஸ்கேல வந்து ஐக்குள்ள பிளேயர் யாருமே ப்ரூவ் பண்ணவே கிடையாது. பென் ஸ்டோக்ஸ் சரி, இப்போ
இங்கிலாந்து யாராவது கிருஷ்ணபா கௌதம் அவனை எத்தனை இல்லப்பா 10 கோடியோ 12 கோடியோ இந்த ஜிம்மி ஓட்டன் ஜேமி. ஆனா ஜேமி ஓட்டனு ஒரு ஆப்ஷனா கூட பார்க்கலாம் ப்ரோ. டெத் பவுலிங் நல்லா போட்டான் அவன். இந்த T20 வேர்ல்ட் கப் டெத் பவுலிங் சூப்பரா போட்டான். இல்லப்பா ஓவர்டன் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 11லயே இல்ல. ஆனா டெத் ஏன்னா பவுலிங் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்லாட் வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும். என்னன்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த இன்டர்நேஷனல் ஸ்லாட்னாக்கா பர்ஃபெக்டான ஒரு ஆளா இருக்கணும். பிராவிஸ் எப்படி இருக்கிறான் அவனை நம்பி எவ்வளவு பெரிய இது இருந்தாலும் பிராவிஸ் இருந்தா நம்புற அளவுக்கு இருக்கும். ஓவர்டன் நம்பி இல்ல. ஆனா இன்னொன்னு பிரேவிஸ் சொன்னீங்களா, டெவல் பிரேவிஸ் அவன் இன்னும் வரவே இல்லை தெரியுமா? இன்னும் சுத்தினுங்கிறான் சவுத் ஆப்பிரிக்கால. ஐயோ கேர்ள் ஃபிரெண்ட் கூட சுத்திட்டு இருக்கா. டீமே வந்து இருக்குது. இல்ல ப்ரோ, இது லாஸ்ட் இயர் சொல்லிருக்கலாம் டீம் வந்து அவனை நம்பி இருக்குன்னு. ஆனா இப்போ அப்படி இல்ல, ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. ஏன்னா சர்ஃப்ராஸ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கான். சர்ஃப்ராஸ் இன்னொன்னு சர்ஃப்ராஸ் மேல ஒரு இது இருக்கு ப்ரோ. என்ன பிரச்சனைனா அவன் நெட்ல எல்லாம் சூப்பரா ஆடுவான். ஒரு மேட்ச் சூப்பரா ஆடுவான். அதுக்கு அடுத்த மேட்ச்ல அவ்வளவுதான் அவன் ஃபார்ம் போயிடும். இருந்து பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் தோனி கையில இருந்து அட்வைஸ் வாங்கி அப்படின்னு எல்லாரும் சொல்லி என்னன்னாக்கா ஒருத்தருக்கும் தோனி கூப்பிட்டு அவங்க ரோலை மட்டும் தனியா கொடுப்பாரு. என்னன்னாக்கா நீ டீம்ல வந்து ஆடுற இதெல்லாம் செகண்ட், ஆனா நீ பேட்டிங்க்கு போகும்போதும் உன்னோட ரோல் வந்து இவ்வளவு மட்டும்தான். சோ மொயின் அலி இட்டானதுக்கு காரணம் கூட அதுதான். அந்த ஃபர்ஸ்ட் டவுன் பிளேஸ்ல மொயின் இதுக்கு முன்னாடி நம்ம கப் அடிக்கும்போது கூட ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இருக்கும். ஆமா ஆமா. ஆனா இந்த டைம் நம்ம கிட்ட பெருசா ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல. சரி அதுதான் என்னன்னாக்கா இன்க்ளூடிங் கேப்டனே வந்து ருத்துவே வந்து தோனி பேச்சு கேட்டுதான் வந்து ரூம்ல இருக்கும் போது எல்லாரும் தோனி பேச்சு கேட்டுதான் வரணும், இன்க்ளூடிங் யாரு ஃபிளெமிங்கே சரி. அதனால தலைவர் அதெல்லாம் மாறிடுச்சு. அதெல்லாம் மாறிடுச்சு லாஸ்ட் இயரே. தோனி பேச்செல்லாம் கேட்டு வந்து ருத்ராஜ் இப்ப இல்ல, அது ஃபர்ஸ்ட் இருந்தா, இப்ப லாஸ்ட் இயர்ல இருந்து மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இல்ல 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 ஆக்சுவலி கேப்டன்சி வந்து ருத்து தான் பண்றான். பெருசா அது தோனி வந்து தலையிறது இல்ல. டீம் காம்பினேஷன்ல தோனி இப்பத்துக்கு தலையிறது இல்ல. எல்லாமே ருத்தோட கண்ட்ரோல் தான் இருக்கு. இப்ப எடுத்த டீமே ருத்தோட டீம் தான். தோனி டீம் இருந்தா இது கண்டிப்பா இந்த டீம் இருந்திருக்காது. ஏன்னா நம்ம எப்பவுமே தோனி வந்து ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கு எப்பவுமே பார்ப்பாரு. இந்த டைம் ஆல்ரவுண்டர் பெருசா யாரும் எடுக்கல. ஆல்ரெடி மகாராஷ்டிரா கோட்டாவை ருத்ராஜ் முடிச்சிட்டான். ராமகிருஷ்ணா கோஷும் சரி, முகேஷ் சௌத்ரியும் சரி, அதுவும் வந்தோன்னு தான். பட் முகேஷ் சௌத்ரி எனக்கு ராமகிருஷ்ணா கோஷ் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நானும் பார்த்தேன். அவனை வந்து பர்ஃபெக்டா டெத் ஓவர்ல ரொம்ப நல்லா பண்றான் அந்த பையன். முகேஷ் சௌத்ரிக்கு பதில் வேற யாருன்னா போயிருக்கலாம்பா. முகேஷ் சௌத்ரி அப்பயே கழட்டி விட்டுருக்கலாம், தப்பான்ட்டானுங்க. ஆனா நல்ல வேலை நம்ம பதினாவையும் எடுக்கல. பதினாவை கழட்டி விட்டது நல்லதா போச்சு. அவனுக்கு இன்னும் NOC கிடைக்கல ஸ்ரீலங்காக்கு. ஆமா, இன்ஜுரியில இருந்து வெளியே வந்துட்டான். பட் ஆனா ஃபிட் ஆயிட்டானா பதினா உண்மையிலே டேஞ்சர் தான் போகுது. ஆமா அப்பா சர்ப்ரைஸ் கான் வந்து இந்த வீக்கெண்ட்ல அவனுக்கு ரொம்ப நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குதுப்பா. அவனுக்கு வந்து கரெக்டான ஒரு ஸ்லாட் அனுப்பி அவனுக்கு ஒரு 2 மேட்ச் வின் பண்ணி குடுத்துட்டான்னாக்கா சர்ப்ரைஸ் ஒரு ஹோப் இருக்குது. ஏன்னா அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி, அந்த எனர்ஜி லெவல் டிராப் ஆகாத ஆடுறது, இதெல்லாம் ரொம்ப சூப்பர் ஆகுது பையன் கிட்ட. பயங்கரமா வச்சிருக்கான் சர்ப்ரைஸ். ஆமா, வெயிட் ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்கான் போல. வெயிட் ஸ்லிம்மா பார்த்தா சர்ப்ரைஸ் மாதிரி தெரியல. மூஞ்சிலாம் குறுகி ரொம்ப இல்ல. ஆக்சுவலா இன்னொரு விஷயம், அவன் வந்து ஆள் புஷ்டியா இருக்கிறதுனால வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மி இல்ல. அவன் அந்த பர்சனாலிட்டியில இருக்கும்போது செம்ம பர்ஃபார்மன்ஸ், எனர்ஜி லெவல் டிராப்பே ஆகாது.
இல்ல அப்போ என்னன்னா ரொம்ப நல்ல இது. ரன்னிங் சரியா ஓட முடியாது அந்த அளவுக்கு பல்கா இருக்கும்போது. ம், ம், நல்லா ம், டக்கு டக்குன்னு ஓடுறான். பாப்போம் ம். அவனுக்கு சான்ஸ் குடுப்பானுங்களான்ட்டு. ஆ இது ஆமாப்பா. இது இல்ல. வடிவேல்து ஒரு அ இல்ல ப்ரோ. திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு வாழ்க்கைன்ற மாரி, இப்ப நெறைய பிளேயர்ஸ் வந்து பிஎஸ்எல் ஆடிட்டு ம். இருந்தானுங்க. ஃபாரின் பிளேயர்ஸ். இப்ப ஆ. இப்ப நெறைய பேர் ம். இன்ஜூரி இல்ல. இங்க ஐபிஎல் ஆட போற ம். ஃபாரின் பிளேயர்ஸோ, இந்தியன் பிளேயர்ஸோ நெறைய பேர் இன்ஜூரி. அதனால என்ன பண்ணானுங்க, நெறைய பேரு ம். தொட்டா சின்னசாமின்ட்டு அங்கருந்து வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டானுங்க நெறைய பிளேயர்ஸ். வாபஸ் வாங்கிட்டு ம். ஐபிஎல் ஆடுறதுக்கு நெறைய டீம் கான்டாக்ட் பண்ணியிருக்கு போல. அதனால தான் ஸ்பென்சர் ஜான்சனு, இந்த பாட்மனு அந்த மாரி நெறைய பிளேயர்ஸ் வந்து அங்கருந்து வெளிய வந்திருக்கானுங்க. பார்ப்போம். எனக்கு ஓஹோ! நாதன் எல்லிஸ நம்ம பயங்கரமா மிஸ் பண்ண போறோம். ஆமாப்பா. இல்ல எனக்கு இன்னொரு டவுட் மெயின் ம். இந்த பட்டிங் பிளேயருங்க வந்து அந்தந்த கண்ட்ரி ஏ டீம்ல இருக்கிறாங்கல்ல, ம். அந்த மாரி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர நம்ம டீம் பார்த்து செலக்ட் பண்ணி கூட்டின்னு வர முடியாதா? எடுக்கலாம். இல்ல அவன் ஐபிஎல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நல்ல ரெஜிஸ்டர் இப்ப நம்ப அப்ப சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணி அப்படின்னா எதனா இருக்கும். இவ்வளவு நாளுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இருக்குதா? ஐபிஎல் இல்ல இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வேணா அந்த மாரி இது ஆப்ஷன் இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்போ ஆ. ஃபாரின் பிளேயர்ஸ்னா ஐபிஎல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ம். ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும் தான் அவனுங்கள வந்து ரீப்ளேஸ் எடுக்க முடியும். ம். இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடாத பிளேயர்ஸ் வேணா எடுத்துட்டு வரலாம்னு நெனைக்கிறேன். ஃபாரின் பிளேயர்ஸ்லயே அண்டர் 19ல இருப்பானுங்க நெறைய பேரு. அவனுங்கள இல்ல நான் என்ன மீன் பண்ணி கேட்கறேன்னா, இப்போ பத்திரனா வந்து இன்டர்நேஷனல் பவுலரா இல்ல. ம். அவன் ஐபிஎல்க்கு வந்துட்ட பிறகுதான் இன்டர்நேஷனல் பவுலர். ஆமா. தோனி வந்து அவனோட லோக்கல் மேட்ச் பார்த்துட்டு தான் அவனை யூஎஸ்ல இருந்து கூட்டு வந்து இது பண்ணாங்க. அந்த மாரி பண்ணலாம். அந்த மாதிரி கேட்கறான். ஏன்னா நல்லா ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் இல்ல நியூசிலாந்து டால் பவுலர் தான். நல்லா சின்ன பசங்க ஒரு 18, 19ல இருக்கிறவனுங்கள எடுத்துன்னு வரலாம். நல்ல பேஸ் வர ஒயிட் இருக்கிறவங்க செலக்ட் பண்ணாங்க. ஆனா பண்ண மாட்டானுங்களே நம்ம ஆளுங்க. நாமளும் நினைக்கிறோம் ஆனா நம்ம ஆளுங்க பண்ண மாட்டானுங்க. இப்போ பதிரனாவ அனுப்புனது நல்லதா கெட்டதான்னே தெரியல. ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் நல்லது. அது தெரியல. என்னன்னாக்கா இப்போ வந்து வெறியும் 100 மட்டும் வச்சுக்கின்னு நம்ம கிட்ட வந்து பர்ஃபெக்ட் பவுலர் நம்பி இவன் வந்தா விக்கெட் எடுக்கும்ன்ற மாதிரி பத்திரான ஓவர்ல வந்து பயந்துருந்தான். இப்ப அந்த மாதிரி 100 இருந்தான். இப்ப சொல்ல முடியாது. 100 ஓவரை கூட கழிக்கலாம். ஏன்னா 100 பெருசா இப்ப இதுல T20 வேர்ல்ட் கப்ல 100 போட்டு வந்துட்டானுங்க. சின்ன சின்ன டீமே அடிச்சுட்டானுங்க. அதனால எப்படி போகும்னு தெரியல. இப்போதைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒன்னே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட்டிங் மட்டும் பாருங்க, செகண்ட் ஹாஃப் டீ ஆஃப் பண்றீங்க. அதெல்லாம் டென்ஷன் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற ஸ்குவாட் பிரகாரம் நம்ம போலிங் பேட்டிங் பவர் பிளேல நம்ம என்ன ஸ்கோர் வருதோ இல்லையோ, ஆனா போலிங் போடும்போது பவர் பிளேல நிறைய ரன் கொடுக்கும். ஆமா. ஆனா நான் என்னன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே எப்படின்னா டாஸை ஜெயிச்சு செகண்ட் பேட்டிங் அடிக்கணும். அவனுக்கு எவ்வளவு அடிக்கிறாங்களோ அதை விட அதிகமா அடிக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் தான். ஆமா இல்லப்பா, இன்னொரு விஷயம் உனக்கு சொல்ல போனாமே, இந்த T20 ஃபார்மேட்லயே டாஸ் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுது. என்னன்னாக்கா டாஸ் வின் பண்ணா போலிங். சேசிங்ல எப்படி அடிச்சிடறானுங்க, யாரா இருந்தாலும் சேஸ் பண்ணிடுறானுங்க. ஆமா ஆமா. சரி நம்ம பேட்டிங் பார்க்க வருவோம். நம்ம சஞ்சு அதே மாதிரி தான் ஆடுவார்னு நினைக்கிறீங்களா? T20 வேர்ல்ட் கப்ல 3 மேட்ச் பேக் டு பேக் 50. லாஸ்ட்ல செம்ம அடி பொளந்தாரு. அதே ஃபார்ம்ல வருவாருன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். இல்ல இதுல விஷயம் என்னன்னாக்கா எப்பவுமே வந்து சஞ்சு வந்து ஸ்டார்டிங் நல்லா இருக்கும். அந்த ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச்க்கு அப்புறம் எண்டிங் வந்து அப்படியே சொதப்பாரு. ஆனா இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேட்ச் முடியறப்ப ரொம்ப நல்லா ஆனதுனால ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்னு பேசாம நம்ம லாஸ்ட் ஒரு 3 மேட்ச்க்கு இறக்கி விட்டுருவோமா சஞ்சுவை? ஆக்சுவலா இன்னொரு விஷயம்,
வந்து உட்கார வச்சுட்டு கூட அனுப்பலாம். ஏன்னா அதுக்கு தகுந்த பேட்டிங் இருக்குது. யாரு புரியல. உட்கார வைக்க மாட்டாங்க, உட்கார வைக்க எவ்வளவு காசு எடுத்துருக்காங்க. இல்லப்பா, உட்கார வைக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், இன்கேஸ் பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆனாலும், சஞ்சுவோட பர்ஃபார்மன்ஸ் கூடாத கம்மியானாலும் பேட்டை ஓபன் பண்றதுக்கு நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க. ஆயுஷ் மாத்திர இருக்கான், உருவில் பட்டேலே ஓபனர் தான். உருவில் பட்டேல் நீ வந்து பட்டேல வந்து நீ வந்து 6th டவுன் அனுப்பின பாரு, ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டவுன் வரவன தூக்கின்னு போயிட்டு 6th அனுப்பினா அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஆமாவா? இப்ப நெட்ஸ்ல அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஃபினிஷிங் இப்ப கார்த்திக் சர்மா போட்டியே இல்லப்பா. இப்போ 6th டவுன்ல ஆடுறதுக்கு நம்ம கிட்ட ஆளுங்க சூப்பரா இருக்கிறானுங்க. எங்க ப்ரோ இருக்காங்க? யார் ஆடுவா? இல்ல நீ சர்ப்ரைஸ் பிராவிஸ், ஏன்னா பிராவிஸ் வந்து கொஞ்சம் ஆக்சுவலி 4ல ஆடுவான், ஒத்துக்கிறேன். சர்ப்ரைஸும் ரொம்ப டவுன் தி ஆர்டர் ஆட மாட்டான். நான் வந்து 1 டவுன் பிரேவிஸ் அனுப்பணும்னு சொன்னேன். ஆனா பவர் பிளேல பிரேவிஸ் மாட்டிக்கும் சான்ஸ் இருக்கு. ஆமாப்பா, ஏன்னா நான் என்ன தெரியுமா சொல்றேன், அந்த மேட்ச ஃபுல்லா எடுத்துன்னு போயிட்டு காப்பாத்தி கொடுக்குற அளவுக்கு நம்பர் ஒரே ஆள் வந்து பிராவிஸ் மட்டும்தான். நம்ம வந்து வேணா முன்னாடி பின்னாடி இருக்கிற ஆளு கூட முன்னாடி அடிச்சு அவுட் ஆயிடுங்கன்னு சொல்லலாம். எல்லா சிச்சுவேஷன்ல பார்த்து ஆடுற அளவுக்கு. ஏன்னா லாஸ்ட் போன வருஷம் ஆட்டத்துல ரொம்ப கவர்ந்துட்டான்பா அந்த பையன் பிராவிஸ். ஆனா பைப்புல வராம சுத்திட்டு இருக்கு. அதோட இன்ஸ்டாகிராம் இதுல போயிட்டு போட்டுருக்காங்க. கீழே கண்டிப்பா வருவான். கீழே கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, தம்பி நம்ம வேண்டாம்ப்பா, சீக்கிரம் வந்து சேருப்பா. அவன் மோஸ்ட்லி நாளைக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். 22ஆம் தேதி வந்துருவான். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் மிஸ் பண்றான் பர்சனல் ரீசனுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. அவன் மிஸ் பண்ணா நம்ம தான். ஆக்சுவலா இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு மேட்ச் வேணா லாஸ் ஆகலாம், ஆனா செகண்ட் மேட்ச்ல இருந்து லாஸ் ஆகிற இன்டென்ட்டே வரக்கூடாது. ஏன்னா இனிஷியலா நம்ம விடுறதுல பின்னாடி ரொம்ப கஷ்டமாயிடுதுப்பா. இந்த எக்ஸாமினேஷனுக்கு முடிகிற டைம்ல 2 நாளுக்கு முன்னாடி படிச்சு பாஸ் ஆகலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அது இதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ வேண்டாம். அதனால ஒரு ஸ்டெபிலிட்டியா போனோம். இந்த அளவுக்கு ஃபர்ஸ்டே பிடிக்கணும். ஆனா நம்ம கிட்ட இப்பயும் சொல்ற பவுலிங் ரொம்ப மட்டமா இருக்கு ப்ரோ. அதுதான். ஆனா ஒரு விஷயம் நம்மள மேட் என்ட்ரி பவுலிங் ரொம்ப நல்லா இருக்குது. போன வருஷம் கலீல் வந்து கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் போல கொஞ்சம் வைடு நட்டு போட்டான்பா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு 7 மேட்ச் வரைக்கும் நல்லா போட்டான் கலீல் அகமது லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் 7 மேட்ச் சொதப்பி தான் விட்டான். ஆனா போர்ட்டல் நல்லா போட்டுருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனை டெத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா என்னன்னாக்கா அந்த 2 ஓவர் நல்லா பண்ண போதும். கலீலோட அந்த இனிஷியல் 2 ஓவர் ரொம்ப சூப்பரா போட்டான்னா போதும். ஆமா, பவர் பிளேல அதான் இப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்காங்க பவர் பிளே. கண்டிப்பா அன்சுல் கம்பல், அகில் ஹுசைன் இல்லப்பா. அந்த இனிஷியல் ஓவர் பவர் பிளே உள்ள இருக்குது பாரு, அது ஏன் முக்கியம் சொல்றதுனாக்கா, நல்ல ஹை ஸ்பீட் இருக்கிற போலர்னாக்கா கிரவுண்ட் ஃபுல்லா காலி, 2 ஃபீல்டர் தான் வெளியே. உனக்கு ஏத்த மாதிரி இன்னர் பவுண்டரிக்குள்ளவே நீ ஆளை செட் பண்ணிட்டு பேட்ஸ்மேன் அடிக்காத மாதிரி நீ வந்து அந்த ட்ரிக் பண்ணி அந்த போலிங் போடணும். போட்டோ ஒன்று பார்த்த ஹாஸ்பிட்டல் 3 பேர் பத்துட்டு இருக்கிறாங்க. நானும் பார்த்தேன். இது இந்தியன் பிரீமியர் லீக்கா இல்ல இன்ஜுரி பிரீமியர் லீக்கான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்பத்துக்கு நம்ம மேனேஜ் பண்ணணும்னா அத வாதியார் உள்ள இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. 11ல ஆகணும். ஏன்னா இப்பத்துக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணி தான் ஆகணும். விக்கெட் கீப்பிங் பண்ணா மட்டும்தான் அந்த பவுலர்ஸும் அந்த லைன்ல கரெக்டா போடுவானுங்க. தோனி விக்கெட் இருந்தா மட்டும்தான். இல்லாத போனதுனால இந்த பையன் அங்க போடுறான்பா வேண்ட. நம்மளால ஆல்ரெடி முட்டி வச்சிருக்காரு. இவன் தூக்கி கோயில 2 விக்கெட் இருந்தாலும் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு போடுவான். பதிர்னா முட்டி உடைச்சது மெயின் ரீசனே அவன் தான் ப்ரோ. ஆமா ஆமா, என் அப்பா மாதிரின்ட்டு முட்டி உடைச்சிட்டு. ஃபாஸ்ட் பவுலர் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம டீம்? 4-5 பேர் இருக்காங்க.
இல்லப்பா 11ல போடுற மாதிரி 11ல மேட் என்ட்ரி, கலீல் அகமது, அன்சுல் 3 பேர் கன்ஃபார்ம். மேட் என்ட்ரி, அன்சுல் கம்போச்சு, கலீல் அகமது கலீல் அகமது 3 பேர் கம்பல்சரி. அவங்க 3 பேருமே இது பவர் பிளே பவுலர்ஸ். இப்போ ஸ்பின்னர் வந்து 100 ராகுல் சகர் இருக்கான், அகில் ஹுசைன் இருக்கான், ஸ்ரேயஸ் கோபால் இருக்கான். இதுல வந்து ஸ்ரேயஸ் கோபால பிளேயிங் லெவல்ல ஆட வைக்க மாட்டாங்க. எங்கேயாவது இந்த ஸ்பின் ட்ராக்ல ராகுல் சகரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஆகுமான்னு பாப்பானுங்க. ஆனா ராகுல் சகரோட பெரிய ஸ்டாட்ஸ் ஒண்ணும் இல்ல ஐபிஎல்ல. போட்டு அவனை போட்டு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இவங்க எடுக்கிறோம். ஒரு நல்ல பிளேயர் போலரை பாஸ் சீமரை எடுத்துருக்கலாம். இதுதான் தப்பா. நான் இதுக்கு தான் ப்ரோ தடப்படா அடிச்சு நான் ஜேக்கப் ஸ்டெஃபி எடுங்கடானு. எஸ் T20ல அடி வாங்கினா அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அவன் நல்ல டெத் பவுலர் அவன். இந்த ஃபிளமிங் வச்சா அவன் போய் அந்த ஜாக் ஹோல்ஸ்னு ஒருத்தனை எடுத்து வச்சிருக்கானுங்க பாருங்க. அவனெல்லாம் போட்டு வெளுத்துருவானுங்க. அவனும் பார்ட்லே தான். டெத்துக்கு ஆளே இல்ல. ஆக்சுவலா இன்னொன்னு ஸ்பென்சர் ஜான்சன் வர மாதிரி இருக்குல்ல. ஸ்பென்சர் ஜான்சன் செட் ஆக மாட்டாங்க டெத்துக்கு. ஏன்னா ஒரு டைம் நல்லா அடி வாங்குனாம்பா. பயங்கரமா அடி வாங்குவான். அவன் ஸ்பீட் 145 பிளஸ் போடுவான். 150 ஸ்பீட் நல்லா வரும். ஆனா வர்ற ஸ்பீட் அப்படியே திரும்ப போடுவான். அதோட டபுள் அடிப்பானுங்க. இல்ல இன்னொரு விஷயம், பேஸ் வந்து நம்மளுக்கு இனிஷியல் வந்து பவர் பிளேக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட பேஸ் தேவைப்பா. 10 ஓவர்ல வந்து பேஸ் வேலைக்கு ஆகாது. ஸ்லோ ரன் போடுறவங்க நிறைய பேர் வரணும். நம்ம பாரு மாதிரி ஒரு ஆள் வேணும் ப்ரோ. பிராவோ அதே மாதிரி இந்த ஹோல்டர் தானப்பா. ஹோல்டர் எடுத்துக்கலாம், ஜேசன் ஹோல்டர் எடுத்துக்கலாம் ப்ரோ. விட்டானுங்க. நம்மளால வந்து இப்போ வேர்ல்ட் கப்ல T20 வேர்ல்ட் கப்ல ஹோல்டர் ஓவர்ல அடிக்க முடியலப்பா. ஆமா, ஆக்சுவலி அவன் பவுலிங் நல்லா போட்டா பேட்டிங் சூப்பரா ஆடி இருப்பான் ப்ரோ. நல்லா நம்மளுக்கு ஃபுல்லா ஸ்லோ பால் கரெக்டான ஃபிட் அவன் நமக்கு. அப்படின்னா அந்த ஹைட்டுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றான்பா பால். மேக்ஸ்வெல் எல்லாம் இந்த இது ஐபிஎல் இருந்திருந்தானா பிரச்சனை இல்லை. அழகா தூக்கின்னு போயிருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கிடைச்சிருப்பான். 100 கூட மேக்ஸ்வெல் சூப்பரா இருந்திருக்கும் காம்பினேஷன். இப்போ மாத்திரைய வந்து 1 ஓவர் 2 ஓவர் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலி மாத்திரை வந்து ஸ்பின் ட்ராக் ஆண்டா ஓகே ப்ரோ. ஆனா சேப்பா கேம் நான் பவுன்ஸ் பிட்ச் தான் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சேப்பாக்ல 2 பிட்ச் இருக்குல்ல, ரொம்ப வேற பிட்ச். ஆனா இப்ப ஐபிஎல்லுக்கு லாஸ்ட் இயரே பெருசா ஸ்பின் ஆகல. 180 பிளஸ் எல்லாம் போனதே இல்ல. ஆனா அங்க போட்டு நம்மள தெத்தானுங்க வர டீம்லாம் நம்மள சேப்பாக்ல. அதனால இந்த டைம் பிளாட் ட்ராக் தான் வரும்னு நினைக்கிறேன். மாத்திரை வந்து நடுவுல தள்ளலாம். இப்ப விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுங்க, இப்ப புது பேட்ஸ்மேன் வரானா அவனை வச்சு 1 ஓவர் தள்ளலாம். மாத்திரை கிட்ட முக்கியமான பவுலர்ஸ் வந்துட்டீங்களா? சிவதுபே எல்லா டைமும் அதெல்லாம் வொர்க் அவுட் ஆகாது. ஜோப் ராட்சரே பிடிச்சு 3 6 அடிக்கிறான் ப்ரோ அவனை. இல்ல இது இந்த கைதி படத்துல வரமே டைலாக், ஜெயில இருந்தான்னு தான் தெரியும், ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகணும்னு தெரியாதுன்ற மாதிரி நம்ம தூபே வந்து விக்கெட் எடுத்து மட்டும் தான் தெரியும். கண்ட்ரோல் 3 பால் கண்ட்ரோல், அந்த மீதி 3 பால் 6 குத்துறது யாரும் இல்ல. ஏன்னா வின் பண்ணிட்டோம் நம்ம. அதே வின் பண்ணிட்டோம் எப்படியோ. வந்து சஞ்சுவும் ஆயுஷ் மாத்திரம் பண்றது கொஞ்சம் வீக்னஸா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சஞ்சுவுக்கு இல்லப்பா, எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு சஞ்சு மேல டவுட் இல்லமே. சஞ்சு பர்ஃபெக்டா பண்ணுவான். எனக்கு மாத்திரை மேல தான் டவுட். ஏன்னா மாத்திரை பண்ணி கப்பு தூக்கணும். ஆனா பேட்டிங்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல. எனக்கு அதனால தான் நான் என்னன்னாக்கா அந்த பாயிண்ட் மறந்துட்டேன். ஓப்பனிங்ல வந்து என்ன டோட்டலா மாத்திரையை தூக்கிட்டு ஊர்வில் பட்டேல போடலாம். ஆனா சான்ஸ் ஊர்வில் பட்டேல் ஃபினிஷர் தான் ப்ரோ யூஸ் பண்ண போறாங்க அவனுங்க அதுல. ஆமா, ஊர்வில் பட்டேல் ஓப்பனிங் ஆக மாட்டாங்க போல. அவன் ஊர்வில் பட்டேல கார்த்திக் சர்மாக்குள்ளதான் போட்டி. அவங்க 2 பேர்ல யாரு ஃபினிஷிங் வர போறாங்கன்னா, ஆக்சுவலி கார்த்திக் சர்மா 18 வயசு பையன் தான். ஆனா 6 லாங்கா அடிக்கிறான். பட் ஆனா இன்ஜுரி இல்லாம பாத்துக்கணும். ஆனா அது முக்கியம். பிரசாந்த் வீரு நல்ல பேட்டிங் பவுலிங் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஆனா 2 சின்ன பசங்களும் பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
இது இந்த கோஷ், ராமகிருஷ்ணா கோஷ், பிரசாந்த் இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா இவங்க 2 பேர் மிடில் ஓவர் போறதுக்கு ஆள் வேணும். 100 கூட ஏன்னா ஆள் வேணும். ஏன்னா 2 பேருமே பேட்டிங்கும் நல்லா பண்றாங்க, பவுலிங்கும் இதுவா பண்றாங்க. ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணம்பா. இல்ல அது லாஸ்ட் இயர் அந்த 3 இடியட்ஸ் இருந்தானுங்களே, அவனுங்களால தான் இருந்துச்சு டீம். அவனுக்கு போனது ஓகே ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் சிவந்து போயிருக்கான் ஃபீல்டிங்க்கு, கொஞ்சம் யோசிக்கணும். பால் தேடி போச்சு அவங்க கிட்ட தான் போவோம். ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அவனை நீ பேட்டிங் மட்டும் தூபே இல்லப்பா இல்ல, ஏன்னா தூபே இருந்தா அட்லீஸ்ட் இல்ல நீ சொல்ற மாதிரி சிவந்து போயிருக்கு இம்பாக்ட் பிளேயர் குத்தணும். நீ பேட்டிங் மட்டும் வந்து ஆட்டு போறான்னு. ஆமா ஆமா ஆமா. மத்தவங்க கேட்ச் நல்லா ஆயுஷ் மாத்திர சூப்பரா பண்ணுவான், ஊரில் பட்டேல் சூப்பரா பண்ணுவான் ஃபீல்டிங், சஞ்சு சூப்பரா பண்ணுவாப்ல, வேற யாரு ருத்து நல்லா பண்ணுவான். 100 கொஞ்சம் ஃபீல்டிங்ல கொஞ்சம் ஓகே. இல்ல 100 கிட்ட நல்ல ஃபுட் வொர்க் நல்லா இருக்குது. பவுண்டரி சேவ் பண்றதுல ரொம்ப சூப்பரா பண்றான். 100 கேட்ச் கரெக்ட்டா கலெக்ட் பண்ணுவானா. பிரேவேஷ் பிரச்சனை இல்ல நமக்கு. இப்போ என்னன்னாக்கா நம்ம பிராவோ இருந்த மாதிரி ஒரு ஃபீல்டர் தேவை. அது யாருன்னா பிராவிஸ்கரான், டெவல் பிரேஷ். ஓகேவா? பிராவோ மாதிரி இல்ல ப்ரோ. ரெய்னா லெவலுக்கு வேணாம். நான் ரெய்னா தான். இல்லப்பா நல்லா அந்த பவுண்டரி ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப நல்லா பண்றான்பா. நல்ல ஃப்ளெக்சிபிள் இருக்குது பாடி. பயபல இல்ல அவன் வந்து துருதுருன்னு இருக்கானே, ஒரு சின்ன பையன் துருதுருன்னு இருக்கான். இல்ல ஆக்சுவலா எல்லாமே சின்ன பசங்க தான், பேபி ஆர்மி. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சிஎஸ்கே பிடிக்காத ஆளுங்க கூட பிரேவிஸ் பேட்டிங் ஆடணும்னு லைக் பண்ணி பாக்குறானுங்கப்பா. அது வந்து அவனுக்கு டீமுக்கு ஆப்போசிட் ஆடாத வரையும். நீங்க வேற ஆப்போசிட் ஆடி வந்துட்டானே அவன் பாப்பான், டே சீக்கிரம் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவானுங்க. அவங்க டீம் ஆடும்போதோ ஓகே ஓகே ஓகே. இல்ல இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நோ லுக் ஷாட் பாப்போம். அவன் தான் நம்மளுக்கு புரிய இப்ப இருக்கு. இப்ப மிடில் ஆர்டர்ல அவன் தான் பாத்துக்கணும். ஆமா எனக்கு தூபே மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அது எப்படின்னா தூபேவை கொஞ்சம் முன்னாடியே அனுப்பி ஸ்கோரை மட்டும் ஏத்தி கொடுப்பான்னு அனுப்பிடணும். இல்ல இப்ப T20 வேர்ல்ட் கப் நல்லா தான் பண்ணான். ஆனா என்ன பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்ல அவனுக்கு ஸ்லாட் மாத்தி மாத்தி தான் கொடுத்தானுங்க. திடீர்னு 4ல வந்தான், திடீர்னு 6ல வந்தான். அப்பெல்லாம் நல்லா ஆடினான். நம்ம ஒரே ஸ்லாட்ல குத்தா கூட ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறான் சிஎஸ்கேக்கு. இல்ல இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, நம்மளும் வந்து அதே மாதிரி அவனை மாத்தி மாத்தி அனுப்பணும். இல்ல பிரேவ்ஸ் வந்துட்டு அவன் ஸ்லாட் மாறிச்சு. லாஸ்ட் இயர் மாத்தி விட்டானுங்க. பட் சிவந்துபே எப்படி பண்ணுவாப்ல. ஆனா இல்ல இல்ல இன்னொரு விஷயம் சொல்லணும்னாக்கா, மற்ற டீம்ல எல்லாம் வந்து எல்லாம் பேலன்ஸ் தான் இருக்கிறாங்க. நம்ம இதனாக்கா வெளியே இப்படி போடுறோம் தவிர இந்த டீம் வச்சு நம்ம வின் பண்ணுவோமான்றது டவுட் தான். நம்மளது இப்போதைக்கு கியூ போட்டாலே பெரிய விஷயம் ப்ரோ. இந்த டீம் வச்சு குவாலிஃபை ஆனாலே பெரிய விஷயம் தான். கரெக்ட். ஆனா ஏன் நீங்க நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கப் அடிக்கும் போதும் பெரிய நம்ம கிட்ட பவுலிங் ஸ்ட்ரென்த்லாம் அந்த அளவுக்கு இல்ல. பட் அட்லீஸ்ட் டெத் பவுலிங் ஒரு பவுலராவது இருப்பான். இப்ப நான் 20 பவுலர் போயிட்டான். அப்போ இல்லப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபி பவுலிங்கரோட லாஸ்ட். இல்ல இப்ப 23ல 11 தான் டெத் பவுலிங்க்கு. அது மாதிரி பிராவோ வந்தாப்ல. அந்த மாதிரி ஒரு பவுலரா இருப்பாங்க. இப்ப இருக்கிற ஒரு பவுலரா ஹாஸ்பிட்டல் போயிட்டான். இனிமே என்ன பண்ண போறானுன்னு தெரியல. ரீப்ளேஸ் எப்படி எடுக்க போறானுங்க. இதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே ஒரு பவுலர் காப்பாத்தணும். எவன் வந்து காப்பாத்த போறான்னு தெரியல. இல்லப்பா எனக்கு என்னக்கா, இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பெரிய பிரான்சைஸியா இருக்கிறீங்க எல்லாம் ஓகே. நீங்க வந்து திரும்பியும் வந்து நாங்க தமிழகத்தான் குதிப்புன்ற மாதிரி இருந்தா எப்படி நல்லா எப்படி செட் ஒரு ஆஸ்திரேலியன் டீம் வந்து செட் பண்ணுவானா? ஆக்சுவலி நம்ம எப்பயுமே ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரை எடுப்போம். இந்த டைம் எடுத்தானுங்க மேத்யூ ஷாட். அவனும் வந்து ஒரு 3 மேட்ச் வரமாட்டானா. இன்னொன்னு நம்ம வந்து எலிச மிஸ் பண்றோம் ஓகே. பட் இன்னும் எலிஸும் பத்தலன்ற நானு. அதுதான் நானும் சொல்றேன். டெத் பவுலிங் எலிஸ் இருந்தே நம்மளுக்கு வீக்னஸா தான் இருந்துச்சு. எலிஸ் ஒரு பக்கம் போடுவான், இன்னொருத்தன் யாரு போடுவான், அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஃபீல்டிங் இது பவுலிங்க்கு டெத் பவுலிங்க்கு.
நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மேத்யூ ஷாட் இல்லன்னா ஜாக் கோல்ஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான்ல. 2 பேர்ல எவனோ கை கால உடைச்சு வேற ரீப்ளேஸ் பண்றேன். நல்ல பவுலரா. பாப்போம். ஆர்ஆர் கிட்ட என்ன பண்ண போறாங்கன்னு. ஆர்ஆர் மேட்ச் முடிஞ்ச உடனே பேசுவோம். சரி